நயினார் நாகேந்திரன் அன்போடு என கேட்கும் கோரிக்கைகளை அன்போடு பரிசீலிப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது பேசிய பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததோடு அவற்றை அன்போடு பரிசீலிக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஒவ்வொரு வார்த்தை முடிக்கும் போது நயினார் நாகேந்திரன் அன்போடு என்று சொல்லியிருப்பதாக கூறினார். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நீங்க பேசுகிற ஒவ்வொரு கோரிக்கையா இருந்தாலும் சரி, செஞ்சு முடிச்சிருக்க காரியம் இருந்தாலும் சரி, அன்போடு தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க, பேச ஒவ்வொரு வார்த்தையும் முடிக்கும் அன்போடு சொல்லுவீங்க. அன்போடு நாங்களும் பரிசீலிப்போம். தமிழக சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்கள் குழு தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அருகே அமர்ந்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிறிது நேரம் உரையாடினர். முன்வரிசையில் அமர்ந்திருந்த நயினார் நாகேந்திரனுடன் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உரையாடிய சிறிது நேரத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமாரும் அங்கு சென்று பேசினார். அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் இரு கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளும் பரஸ்பரம் உரையாடலில் ஈடுபட்டனர். பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் கட்சி பாகுபாடின்றி எம்எல்ஏக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், எம்எல்ஏக்கள் பரிந்துரைப்பவற்றில் சாத்தியமில்லாத திட்டம் என்றால் அதனை சாத்தியம் இல்லை என்று கூறுவதாகவும், சாத்தியப்படக்கூடிய திட்டங்களை கண்டிப்பாக அரசு நிறைவேற்றித் தருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி 2-3 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை கூட நிராகரித்து விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விராலிமலை அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் எந்த கோரிக்கையுமே வழங்காத நிலையில் மீண்டும் வலியுறுத்தி அவரிடம் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் நினைவிட பணிக்கான நிலுவைத் தொகையான 6 கோடி ரூபாயை ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு தெரிவித்தார். சட்டசபையில் பேசிய அவர், முந்தைய அதிமுக ஆட்சியில் நிலுவையில் இருந்த தொகையை உடனடியாக கொடுக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். கடந்த ஒரு மாதத்தில் மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகளில் 1,17,310 மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆர்வமுடன் சேர்த்து வருவதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு சூரிய மகள் என்ற தலைப்பில் பெண் சாதனையாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. சூரிய மகள் விருதுகளை துர்கா ஸ்டாலின், நடிகர் சத்யராஜ் மற்றும் நடிகர் பிரபு ஆகியோர் வழங்கினர். கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த 72 வீரர்களுக்கு கடந்த 15 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த ஹைத யோகா பயிற்சி நிறைவு பெற்றது. ஹைத யோகாவின் பிரிவுகளான உப யோகா, அங்கமர்த்தனா, சூரிய கிரியா ஆகியவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. பொட்டு வைத்து கயிறு கட்டிக் கொண்டு திமுக கரைவேட்டி கட்டினால் சங்கிகளுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமின்றி போய்விடும் என நீலகிரி MP R. ராசா தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற திமுக மாணவரணி செயலாளர்கள் மற்றும் துணை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய R. ராசா, கொள்கை இல்லாமல் போனால் அந்த கட்சி அழிந்துவிடும் என்றார். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் யானை அகிலா பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட குளத்தில் உற்சாகமாக குளித்தது. கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் யானை தண்ணீரில் விளையாடியபடி குளித்தது. திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் அம்மா உணவக கூரை உடைந்து மழைநீர் ஒழுகும் நிலையில் உள்ளதாக அங்குள்ளவர்கள் புகார் கூறியுள்ளனர். மின் விசிறி கீழே விழும் நிலையிலும் கிரைண்டர் மிஷின், குடிநீர் இயந்திரங்கள் வேலை செய்யாமலும் உள்ளதாகவும் உடனடியாக மாநகராட்சி சரி செய்ய வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.
துபாயில் வேலைக்காக சென்ற இடத்தில் உரிய ஊதியம், உணவு தராததால் பிச்சை எடுத்து சாப்பிடுவதாக தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வகிருஷ்ணன் மற்றும் அவருடன் பணிபுரியும் தமிழக இளைஞர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். சாப்பிட கூட வழி இல்லாமல் இங்கே நாங்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மாசமா கிடைக்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பிச்சை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஊருக்கு வரதுக்கு வழி பாருங்களேன். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்கே எங்களுக்கு உசுருக்கு கூட உத்தரவாதம் இல்லை, எப்படியாச்சும் காப்பாத்திருங்க. தனது மகனை மீட்டு தரக்கோரி செல்வகிருஷ்ணனின் தாய் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அரபு சாஹி பள்ளிவாசல் கந்தூரி கொடி ஊர்வலம் நடைபெற்றது. பூப்பல்லாக்கு, கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்ட 2 ரதங்கள் மற்றும் மேளதாளங்களுடன் நாட்டிய குதிரைகள், மயிலாட்டமும் ஊர்வலத்தில் இடம்பெற்றது. நாகையில் 12,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் தொழில் வணிகத்துறை உதவி இயக்குநர் அன்பழகனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கேசராப்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் ஒரு டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மதுபானங்கள் கிடைக்கும் என அங்குள்ள விற்பனையாளர் கூறுவது போன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. எத்தனை மணி நேரம் இருக்குங்க? விடிய உண்டா? முதலாம் பராந்தக சோழர் காலத்தில் எழுப்பப்பட்ட 1100 ஆண்டுகள் பழமையான கற்றளி கோவில் கட்டுமானங்கள், கல்வெட்டுகள், சிற்பங்கள் உள்ளிட்டவை புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் கோவில் மற்றும் மாந்தாங்குடி கிராம எல்லையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையனிடம் தளவாய் சுந்தரம், கடம்பூர் ராஜு ஆகியோர் பேசிய போது முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் காதை மூடிக்கொண்டார். முதலில் மெதுவாக பேசத் தொடங்கிய தளவாய் சுந்தரம் திடீரென சப்தமாக பேசிய போது OPS அவரை திரும்பி பார்த்தார். அப்போது செங்கோட்டையனிடம் தளவாய் சுந்தரம் மெதுவாக பேசியதை கவனித்த OPS, நான் காதை மூடிக்கொள்கிறேன், நீங்கள் பேசுங்கள் என சைகையில் கூறி சில நிமிடங்கள் 2 கைகளாலும் காதை மூடிக்கொண்டார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியை உடைத்தது தொடர்பாக விமர்சித்த விவகாரத்தில் நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விழுப்புரம் மாவட்டம் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் பெற்றார். வருகிற 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என குணால் கம்ராவுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நீலகிரிக்கு வரும் வாகனங்களை இ-பாஸ் உள்ளதா என கண்காணித்து அனுப்ப தானியங்கி ஸ்கேனர் வசதியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் கல்லார் சோதனைச் சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட ஆட்சியர் இதனை தெரிவித்தார். நடிகர் அஜித்தின் படத்தில் நடித்துள்ள பிரபல டிவி காமெடி நடிகை ஷர்மிளா தாப்பா மீது பாஸ்போர்ட் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரது பாஸ்போர்ட் காலாவதியான நிலையில் மீண்டும் விண்ணப்பித்த போது நேபாளத்தை சேர்ந்த ஷர்மிளா தாப்பா இந்திய குடியுரிமை பெற்றது எப்படி, ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் பெற்றது எப்படி என அதிகாரிகள் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக வெளிநாட்டினர் மண்டல பதிவு அலுவலகம் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டதால் மோசடி மற்றும் பாஸ்போர்ட் சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் ஷர்மிளா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.